பிரதமர் மோடி வர 23ஆம் தேதி சென்னை வராரு. அப்போ ஒரே மேடையில அதிமுக கூட்டணி கட்சியினர் கைகோர்த்து நிற்கும்படியான ஒரு ஏற்பாடு நடைபெற்று வருது. இதுல உச்சகட்ட குழப்பங்கள் நிலவிட்டு வந்தாலும் தேமுதிக இந்த மேடையில ஏறலாம், அதே போல டிடிவி தினகரனும் இந்த மேடையில ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில பலமான கட்சியாக அன்புமணி தலைமையிலான பாமக இணைஞ்சிருக்கு. ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதிமுக கூட்டணியில இருக்கு. இதே மாதிரி புதிய தமிழகம் கட்சியும் அதிமுகவுடன் தான் இணைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில கடந்த தேர்தலை போலவே பலமான கூட்டணியை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பிரதமர் மோடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரு. அது அடிப்படையில மாச கணக்குல கூட்டணி பற்றி பேசிட்டு வந்தாலும் மற்ற கட்சிகள் உடன்பாடு தெரிவிக்காத நிலைமைதான் இருக்கு. இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. இதனால இதற்கு மேலும் கால அவகாசத்தை ஏற்படுத்தினா அது தேர்தல்ல தோல்விக்கு வழிவகுத்துரும் அப்படின்னு அதிமுக கூட்டணி தரப்புல கருதப்படுது. அந்த வகையில பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது ஒரே மேடையில கூட்டணி கட்சிகளை அறிவிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு கடந்த 3 மாசமாவே நடந்துட்டு வருது. இதுல இப்போ டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு உறுதியா இருக்கு. இது குறித்து தினகரன் பேசும்போது, நான் ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி பத்தி பேசிட்டேன், இனிமே அது பற்றி அவங்க தான் கருத்து தெரிவிப்பாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் சொல்லியிருக்கிறார். முன்னதா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 7 தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்படுறதா ஒப்பந்தம் பேசப்பட்டு கூட்டணி கடைசி முடிவாயிடுச்சு. இதுக்கு இடையில பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கட்சியை எப்படியும் கூட்டணியில இணைச்சிடணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு போட்டு இருக்கிறாரு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் பிடி கொடுக்காம இருக்கிறாரு. அவரு திமுக பக்கம் கூட்டணி சேரும் முடிவை எடுத்து வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. எப்படியும் பிரேமலதா விஜயகாந்த அதிமுக கூட்டணியில இணைச்சிடணும் அப்படின்னு பாஜக கூட்டணியுடைய இறுதி முடிவா இருக்கு. பிரதமர் மோடி சென்னைக்கு வரும்போது பலமான கூட்டணியை காண்பிக்கணும் அப்படின்னா அதுல தேமுதிக இருக்கணும் அப்படின்னு பாஜக மேலிடம் கருதுது. இதனால வர 23ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் ஒருவேளை அதிமுக கூட்டணியில இணையலாம் அப்படிங்கிற புதிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் திமுக பக்கம் சாயும் சூழ்நிலை இருக்கு. இது குறித்து திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாரு. இப்ப அவரையும் திமுக பக்கம் கூட்டணி சேராத அளவுக்கு புதிய பேரங்கள் பேசிட்டு வராங்க. இதனால ஜான் பாண்டியன் மறுபடியும் அதிமுக பக்கம் திரும்பலாம் அப்படின்னு தெரியுது. இது தவிர புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இந்த மேடையில ஏறாரு. ஆனா அதே வேளையில ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுக்கல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில சேர்த்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறதுல அவரு தீர்க்கமான முடிவோட இருக்கிறாரு. இதனால அவருடைய ஆலோசனையின் பெயர்ல ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட மாட்டார் அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. இதுக்கிடையில இன்னும் சில தினங்கள்ல கூட்டணி பத்தி நான் அறிவிப்பேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. அநேகமா அவரு பிரதமர் மோடி வர்றதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்துல இணையறதா அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நெருங்கிய தோழியான சசிகலா செய்தியாளர்கிட்ட பேசும்போது, நான் ஒருத்தி இருக்கிறேன் அப்படிங்கிற மறந்துட்டு எல்லாருமே செயல்படுறாங்க அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். வர சட்டமன்ற தேர்தல்ல அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அவர் எந்த கூட்டணியிலும் இணையாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல வெறும் வாய்ஸ் மட்டுமே தருவார் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. முன்னதா பிரதமர் மோடி தமிழக வருகையின் போது மதுரையில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இப்போ பிரதமர் மோடியோட வருகை சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியமான விஷயம். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.